தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கா அப்படின்போது காசு, பணம், துட்டு, மணி இதெல்லாம் தாராளமா வரும். அதுல பெருசா கவலை கிடையாது. 7 நாட்டு சனியில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அப்படி இல்லாம மணி ஃப்ளோ பெருசா கோடியா பொருள் அப்படின்னாலும் கைக்கு கடிக்காத மாதிரி. மே மாசம் 2026 வரைக்குமே பாத்தீங்கன்னா குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வருமே தவிர கெடு பலன்கள் 100% வராது. கவலைப்பட வேண்டாம். கண்ணில சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீச்சம் அடைகிறார். சூரியனோட இணையறாரு அப்படின் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது பெறாரு. அப்பனா அது ஒரு பெரிய லக்கு, பெரிய ஜாக்பெட் அப்படிலாம் கிடையாதுங்க. மகர ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க, இந்த அக்டோபர் மாத பலனை பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். சோ தெளிவா கேளுங்க. அக்டோபர் 18 வரைக்கும் ஒரு பலன், ஆஃப்டர் அக்டோபர் 18 ஒரு பலன். சோ தெளிவா கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கா அப்படின்போது காசு, பணம், துட்டு, மணி இதெல்லாம் தாராளமா வரும். அதுல பெருசா கவலை கிடையாது. எங்கெங்க வருது ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க மகரம் 7 நாட்டு சனியில ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னும் நாங்க அதுல இருந்து பெருசா ரிலீவ் ஆகவே இல்லைங்களேங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ரிலீவ் ஆவீங்க. சோ காசு ஏதோ ஒரு விதத்துல 7 நாட்டு சனியில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அப்படி இல்லாம மணி ஃப்ளோ அப்படின்றது இப்பயே உங்களுக்கே தெரியும். பெருசா கோடியா பொருள் அப்படின்னாலும் கைக்கு கடிக்காத மாதிரி செலவு போயிட்டே தாங்க இருக்கு. ஆனா வரவு ஒரு சைடு வந்துட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? சோ இது ஒரு பெரிய பிளஸ். ஆனா குடும்பஸ்தானத்துல ராகு ஆச்சு. எங்க குடும்பத்துல பல குழப்பங்களும், பல பஞ்சாயத்துகளும், நிம்மதி இல்லாத தனமும் ஏற்படுமே அப்படின்னா ராகுனோட இல் எஃபெக்ட்ஸ், அதாவது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை பத்தி நீங்க கவலைப்படணும் அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, மே மாசம் 2026 வரைக்குமே பாத்தீங்கன்னா குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. இத குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வருமே தவிர கெடு பலன்கள் 100% வராது. கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனி. சனி சகாய சனியா இருக்கார். எல்லா விதத்திலயும் மகர ராசி அன்பர்கள், உங்களோட ராசியாதிபனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறான், சகாயம் பண்ண போறான். என்ன, அவன் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கான். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிரும். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அடுத்த 2 வருஷம் சாலிடா உங்களுக்கு நல்லது செய்வான். அது வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கடுத்து 6ஆம் பாவம் குரு ரோக குருவா இருக்காரு. 6ஆம் பாவத்துல குரு ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. எனக்கு பெருசா எதிரிகள் அப்படின்றதே இல்லை. ஏன்னா நானே எல்லாரும் கூட நல்ல பேச்சு பேசிக்கிறேன். அதுக்கும் மேல என்னோட கடனை அடைக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னோட நோயில இருந்து ஒரு விமோச்சனம், ஒரு தெளிவு, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்குது. இது எல்லாத்தையும் யார் கொடுப்பாரு? ரோக குரு கொடுப்பாரு. இது எப்ப வரைக்கும்? அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரோக குருவா இருக்காரு. அக்டோபர் மாதம் 18 என்ன ஆகுறாரு? குரு பகவான் ரோக குருல இருந்து மாறி கடகத்துக்கு போறாரு. அதாவது மிதுனத்துல இருந்து மாறி கடகத்துக்கு போய் அங்க உச்சம் பெற்று வர்றாரு. அவரோட உச்ச பார்வை உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகுது. அப்ப கலஸ்திர குருவா வர்றாரு. கலஸ்திர குருவா வரப்போறவர் என்ன பண்ண போறாரு? மகர ராசி அன்பர்கள், நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான ஒரு உறவு முறையில ஒரு மேன்மை, ஒரு இணக்கம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கொண்டு வருவார். அதே மாதிரி பாருங்க, நீங்க மகர ராசி ஜென்னா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி, லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கொண்டு வருவாரு. நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத சாலிடா குரு பகவான் மெயின்டைன் பண்ணுவாரு. இது பாருங்க, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த பலன்கள் அப்படின்றது இருக்கும். ஆக அக்டோபர் 18ல இருந்து கடைசி வரைக்கும் அக்டோபர் மாதம் முழுசும் பாத்தீங்கன்னா 18 டு ஸ்டில் எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும், உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், உங்களுக்கும் ஒரு பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் ஆகும். இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். 8ஆம் பாவம் அஷ்டமத்து கேது சுக்கிரனோட இணைஞ்சிருக்கார். இது பாருங்க, அக்டோபர் 9 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது பிளஸ் சுக்கிரன் இணைவு. மன ரீதியான குழப்பங்கள், மன ரீதியான சஞ்சலங்கள், அந்த மனக்குழப்பங்களோ மனசஞ்சலங்களோ மன பிரச்சனைகளுக்கு ஒரு பெண் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அமையும். அப்ப ரொம்ப சிம்பிள், பெருசா லேடிஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு முறை, ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வேண்டாம். எப்பயுமே பெண்களுக்கு அப்படின்ற ஒரு மரியாதை கொடுக்கணுங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, பெண்கள் அப்படின்னாலே கையெடுத்து கும்பிட்டுடணும். அது பாருங்களான்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்ப அந்த பெண்களுக்கான மரியாதை அப்படின்றது நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாதுங்க. இது அக்டோபர் 9 வரைக்கும். அக்டோபர் 9 அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாகி 9ஆம் பாகத்துக்கு வந்துடுறாரு. பாக்கிய சுக்கிரனா வர்றாரு, ஆனா நீச்சம் பெற்றார். அப்ப இந்த அக்டோபர் 9ல இருந்து அக்டோபர் கடைசி வரைக்கும் கேது அஷ்டமத்து கேதுவாவே இருப்பார். அப்ப அக்டோபர் மாசம் முழுசுமே மனசுல ஏதோ ஒரு விதத்துல சஞ்சலம், ஒரு குழப்பம், ஒரு இனம் புரியாத பயம், இனம் புரியாத குழப்பம், ஒரு வெட்டேட்டியான ஃபீலிங், என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு விருப்பு, ஒரு விரக்தி எல்லாமே இருக்கும். ஆனா
இந்த மனசை நீங்க கண்ட்ரோல் பண்றது அழகா இறை வழிபாட்டுல ஈடுபடுவீங்க. நிறைய பேர் அதே மாதிரி ஈடுபடுவாங்க. அவங்களே ஈடுபடுவாங்க. என் மனசு பெருசா ஃப்ரீயா இல்ல. அதனால நான் சுவாமி கும்பிடுறேன். நான் கோயிலுக்கு போறேன். நான் வந்து தீர்த்த யாத்திரை போறேன். நான் ஜீவ சமாதி வழிபாடு போறேன். நான் குலதெய்வ வழிபாடு போறேன். இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். சிலருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரலாம். ஆல்ரெடி சக்கரை இருக்குங்க, பிபி இருக்குங்க. அந்த சக்கரையில ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமாகறதுக்கு, பிபி அதிகமாகறதுக்கு, ரீனல் பெத்தாலஜி, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. மனசுல ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணமோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இதுதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அக்டோபர் 9 சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா, நான் அஷ்டமத்து சுக்கிரன்ல இருந்து மாறி பாக்கிய சுக்கிரனா வராரு அப்படின்னு சொல்லிட்டு, கன்னியில சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைகிறார். ஆனா சூரியனோட இணையறாரு. சூரியனோட இணையறாரு அப்படின் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது பெறாரு. அப்பனா அது ஒரு பெரிய லக்கு, பெரிய ஜாக்பெட் அப்படிலாம் கிடையாதுங்க. சுக்கிரனோட கெடு பலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும். அப்ப சூரியனோட இந்த சுக்கிரனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு தொழில் அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உட்கார்றாங்க அப்படின் போது நம்ம வந்து அரசாங்கம் சார்ந்த ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம், மேன்மை, 100க்கு 100% லாபம், 100க்கு 1000% லாபம் அப்படின்றதுல எனக்கு லக்கு ஃபேவர் ஆகுது. 100%ல ஏறக்குறைய 60% எனக்கு லக்கு ஃபேவர் ஆகுது அப்படின்றது இருக்கும். அந்த லக்குக்கு பிரதானமா அப்பா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு, அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். என்னோட மாமனார் சப்போர்ட்டிவா இருக்காரு, ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டிவா இருக்காரு. இவங்களோட சப்போர்ட்னால, ஒரு பெண்களோட ஒரு தயவுனால இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா 100க்கு 100% இது நடக்குமா அப்படின்னா ஏறக்குறைய 60% வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 100க்கு 100% லக்கு அப்படின்றத விட ஒரு 60% லக் ஃபேவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும். என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால என்னோட தொழிலை வந்து பாத்தீங்கன்னா நான் மேன்மைப்படுத்துறேன். புரியுதுங்களா? என்னோட தொழில வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலைக்கான ஒரு இடத்த வாங்கின, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண, என் தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ண, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். ஆனா தொழில் செய்யற இடத்துல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறேங்க பெரிய லெவல்ல. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலி ஒர்க் பண்றாரு. அவர் வந்து பெருசா வேலை செய்யல. நான் கூப்பிட்டு அதட்டின உடனே அவர் வந்து பெருசா ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்றாரு. பெருசா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு பெரிய லெவல்ல மனித உரிமை வரைக்கும் கொண்டு போறாரு. இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை செய்யற இடத்துல நம்ம வந்து பாருங்க பெரிய லெவல்ல பேசக்கூடாது. அங்க சண்டை, சச்சரவு, மன நிம்மதி இல்லாத தனம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பியாண்ட் தட் உங்களோட புத்திசாலித்தனத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க ஓவர் கம் பண்ணிடுவீங்க. சில நேரத்துல நம்மளோட புத்திசாலித்தனத்தினாலே ஓவர் கம் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். அப்ப நீங்க வந்து ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துற மாதிரி இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல பெருசா வந்து திட்டுறது, வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறது, கத்துறது, ஃபயர் பண்றது இது எதுவுமே வேண்டாம். நம்மளுக்கு தப்பா போய் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த அக்டோபர் 18 என்ன ஆகுறாருன்னா தொழில் ஸ்தானத்துல சூரியனும் போய் இணையறாரு. சூரியனும் போய் இணையறதுனால நிறைய பேரு இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் இந்த டெண்டர் எடுத்து ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்குலாம் ஒரு பெருத்த ஆதாயம் அப்படின்றது வாய்ப்பு உண்டு, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பியாண்ட் தட் அப்பானோட சப்போர்ட், மாமனாரோட சப்போர்ட், ஹையர் அபிஷியல்ஸ்னோட சப்போர்ட், தொழில் செய்யற இடத்துல இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னாலும் தொழில் செய்யற இடத்துல நம்ம வந்து பெரிய லெவல்ல பேசக்கூடாது, பெரிய லெவல்ல சண்டை போடக்கூடாது அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப மகர ராசி அன்பர்கள், எனக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது வச்சீங்கன்னா மட்டும் போதுமானது. அக்டோபர் மாதம் இனிய மாதமா அமையும். வாழ்த்துக்கள்.